பாஜகவின் மீது முக்கியமாக வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டில் ஒன்று காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து மதங்களை வைத்து மக்களை வந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மோடி அலைங்கிறது நம்ம அவ்வளோ பார்க்க முடியல. அதே நேரம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியும் கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள் வருங்காலத்தில் குறையும் நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு பயப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியலையே. மோடி அவர்கள் அவருடைய உளவியல் மனநிலையெல்லாம் நான் ஆராயக்கூடிய அளவுக்கு நான் அந்த துறையில் ஒன்றும் நிபுணர் அல்ல. ஆனால் அவருடைய கடந்த கால ஆட்சி குஜராத்தில் இந்தியாவில் ஆட்சி என்பது அவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிக்கிறது. அதாவது ஒன்று சொல்கிறேன், மணிப்பூரில் ஓராண்டுக்கு மேலாக மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடைபெறுகிறது. பல 100 பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 40,000 சொல்கிறாங்க, 70,000 சொல்கிறாங்க. இன்னும் உள்நாட்டு அகதிகள் முகாமில் இருக்காங்க. அவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது, போதுமான உணவு கிடையாது, சுகாதார வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. குழந்தைகள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. அதாவது ஒரு 21வது நூற்றாண்டில் 2024ஆம் ஆண்டு ஒரு நாகரிக நாட்டில் இது மிகப்பெரிய களங்கம். இந்த களங்கத்தை துடைப்பதற்கு, ஏற்பட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவதற்கு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இத்தனை முறை எல்லா மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போலையே. அங்கே ஒரு மோசமான அரசு நடைபெறுகிறது. அந்த அரசு அமைச்சர்களெல்லாம் அவர்கள் வீடை தாண்டி 2 கிலோமீட்டர் கூட போக முடியாது. அந்த 2 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளேயே அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. 2 இடங்கள் மணிப்பூரில், இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர், 2 இடங்களிலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 2 இடங்களிலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அவருடைய உளவியல், அவருடைய மனநிலையை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள், இவ்வளவு சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு கலக்கமே இல்லையே. இந்தியா கூட்டணி ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்போ ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தால் ஆட்சி மாற்றம் நடக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் தமிழில் ஹைப்போதெட்டிக்கலுக்கு எப்படி பதில் சொல்கிறது? டைம் மிஷின்லையா பின்னாடி போக முடியும்? அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன். கூட்டணி அமைப்பது என்பது ஏதோ கூட்டுக்கறி பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க. கூட்டணி அமைப்பது என்பது எளிதானதல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல கட்சிகள் இருக்கிறாங்க. இங்கே பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற எல்லாமே ஏறத்தாழ மாநில கட்சிகள் தான். பக்கத்து மாநிலத்தில் சுவடு இருக்கலாமே ஒழிய மாநில கட்சிகள் தான். இந்த மாநில கட்சிகளுக்கு அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. போற்றக்கூடிய வரலாறு, போற்றக்கூடிய கொள்கை தான். எல்லா மாநில கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு கூட்டணி அரசை நடத்துவது என்பது அதைவிட சிரமமான காரியம். அந்த அனுபவம் காங்கிரஸுக்கு இருக்கிறது. நாளை திரு மோடி அவர்களுக்கு அந்த அனுபவம் தொடங்க போகிறது. எப்படி சமாளிக்கிறார்னு பார்ப்போம்.